அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? முதல்ல எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவில் நம்ம தடம் பதிப்போம் பேட்சோட ஷெட்யூல் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் இருக்கிற அடுத்த டாபிக், அதாவது வினைச்சொல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அதனுடைய விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம். அப்போ வினைச்சொல் வந்து இந்த சொற்கள் அடிப்படையில் தான் வரும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இதை சார்ந்து நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸில் கேட்குறாங்க. அப்போ வினைச்சொல்னா என்ன, வினையெச்சத்தோட அந்த வகைகள் என்ன? வினைச்சொல் அப்படிங்கிறது முற்று எச்சம் அப்படின்னு 2 வகை இருக்கும். அந்த முற்றுங்கிறது, அதாவது வினை முற்றுங்கிறது 4 வகை இருக்குது. இதில் 2 தான் இருக்குது. நான் மீதி கீழே வச்சுருக்கிறேன், சொல்கிறேன். அதேமாதிரி எச்சம் அப்படிங்கிறது பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னு 2 வகை இருக்குது. இந்த பெயரெச்சம் தெருநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம்னு 2, அதேமாரி தெருநிலை வினை குறிப்பு வினைன்னு 2. ஆக மொத்தம் இதனுடைய எல்லா விளக்கத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். அதாவது வினைச்சொல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கிட்டத்தட்ட நான் கொண்டு வந்ததே ஒரு 40 பேஜ் இருக்கும். அப்போ அதை எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஒரு பிக்சராக கொண்டு வந்தால் இல்லை ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸாம்பிளோடு கொண்டு வந்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வீடியோ பதிவு கொஞ்சம் லெங்க்த்தாக போனாலும் டைம் கிடைக்கும்போது பாஸ் பண்ணி பார்த்துருங்க, சரிங்களா? சரி, ரைட். அதேமாதிரி இந்த மாதிரி பிக்சராக கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ரைட். இதை சார்ந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துறோம். அதே சமயம் இதை சார்ந்து அவுட் சோர்ஸில் வந்து, அதாவது அவுட் சோர்ஸ் புக்கில் வந்து சில முக்கியமான பாயிண்டெல்லாம் இருக்கும். அதை எளிமையாக இருக்கிற மாதிரியும் அதையும் நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. வீடியோ பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் தான், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓகே அப்படின்ட்டு. சரி, ரைட். வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்களா? சரி, ரைட். ஸ்க்ரீனில் வந்து எழுத்து சின்னதாக இருந்தால் கொஞ்சம் மொபைலில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதேமாரி நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, சரிங்களா? எக்ஸாம்பிளோட கேட்கும்போது இதை சார்ந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சுக்குவீங்க. நிறைய டைப்பில் கேட்பாங்க, சரிங்களா? பெயரெச்சத்தை கண்டுபிடிக்கிறது, வினைச்சொல்லை கண்டுபிடிக்கிறது, வினையெச்சத்தை கண்டுபிடிக்கிறது, தெருநிலை பெயரெச்சத்தை கண்டுபிடிக்கிறது, எதிர்மறை பெயரெச்சத்தை கண்டுபிடிக்கிறது, குறிப்பு வினைமுற்று, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்குது. அதனுடைய விளக்கம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரி, வினைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எழுவாய், அதாவது வந்து ஒரு நபர் அல்லது ஒரு பொருள், அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம் எழுவாய் அப்படின்ட்டு. அந்த எழுவாயானது ஏதோ ஒரு செயலையோ அல்லது தொழிலையோ குறிக்கும் சொற்கள் அப்படின்னு வந்ததுன்னா அதைத்தான் வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதாவது வா, போ, எழுது, விளையாடு, பெயர் சொற்கள் இல்லாமல் வினைச்சொற்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி தனிச்சொற்களாக வரும் அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா சென்டென்ஸாக, அதாவது தொடர்களாக வரும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி? வந்தான்ங்கிறத முன்னாடி என்ன பண்ணுங்க, ராமன் வந்தான் அப்படிங்கிற வாக்கியமாக வரும். நடந்தானுங்கிறது ஒரு வினைமுற்று தான். அப்போ கண்ணன் நடந்தான் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வாக்கியமாக வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த வினைச்சொல் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அதாவது முற்று பெறாமல் இருக்குது அந்த சொல் அப்படின்னா அது எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்று பெற்றுச்சு அப்படின்னா அதை வந்து வினைமுற்று அல்லது முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது வந்து நடந்தான் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, புள்ளி வச்சுட்டோம், அப்போ அது வந்து ஒரு வினைமுற்று அப்படிங்கும்போது அதாவது முற்று வினை அப்படிம்பாங்க. இல்லை நடந்து அப்படின்னு அதுக்கப்புறம் எதுவும் முடிக்காமல் எச்ச வினையாக இருக்குது, அதாவது வந்து பேலன்ஸாக இருக்குது அப்படின்னா அதை தான் எச்சம் அப்படிம்பாங்க, சரிங்களா? அப்போ இந்த முற்று வினை, அதாவது வினை முற்று அப்படிங்கிறது 2 வகைப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. அப்போ தெரிநிலை வினைமுற்றுனா என்ன, குறிப்பு வினைமுற்றுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறது காலத்தை வெளிப்படையாக காட்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். தெரிநிலை அதாவது தெளிவாக காட்டும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டும். ஆனால் குறிப்பு வினைமுற்று காலத்தை குறிப்பாக காட்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, அப்போ வினைமுற்று அப்படிங்கிறோட அர்த்தத்தை நம்ம முழுசாக பார்த்தோம்னா, ஒரு வினைச்சொல் அதாவது நடந்து அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் முழுமையாக பொருள் பெற்று, எப்போ முழுமையாக பெறும்? நடந்தான் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக அந்த இன்னில் முடியுமில்ல, அதை தானே நம்ம முற்று வினைன்னு சொல்லுவோம். புள்ளி வச்ச மாதிரி வருது அப்படின்னா முற்று பெற்றுன்னா என்னது, முழுமையாக வந்தது அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க, வினை முற்று அல்லது அப்படியே திருப்பி முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது ஆரம்பத்தில் படிக்கிறவங்களுக்கு உண்டான மாதிரி தான் வீடியோ கிளாஸ் போகும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் ஸ்பீடு வச்சு கூட இல்லை ரீகால் பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா? சரி, ரைட். முக்கியத்தன்மைகள், அதாவது வினைமுற்றோட அந்த
அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வேணா வந்து கொஸ்டின் கூற்று காரணம் அடிப்படையில் கேட்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஐவகைப்பால், அதாவது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படிங்கிற ஐம்பாலும் 3 காலம், முக்காலத்தையும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த முக்காலத்தையும் இடத்தையும், இடம்னா என்ன, தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த 3 இடத்துலையும் எல்லாத்துலேயும் வரும் அப்படிங்கிறாங்க. இது வினைமுற்று அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, அப்போ எழுதினால் அப்படின்னா என்னது, இது ஒரு பெண்பால், கரெக்டு தானே? அப்போ எழுதினால் அப்படிங்கிறபோது ஆல்ரெடி எழுதிட்டா அப்படிங்கும்போது இறந்த காலத்தை காட்டுது. அப்போ பாலையும் காட்டுச்சு, காலத்தையும் காட்டிடுச்சு. எழுதினால் அப்படிங்கும்போது என்ன வரும், தன்மையில் வரும், கரெக்டு தானே? இல்லை அவள் எழுதினால் அப்படிங்கும்போது படக்கையில் வரும். சாரி, அவள் எழுதினால் அப்படின்னு தான் வரும். நான் எழுதினால் வராது, நீ எழுதினால் வராது, அவள் எழுதினால் அப்படின்னு தான் வரும். அது படற்கையாக போயிடும். அப்போ இடத்தையும் காட்டும். அப்படிங்கும்போது நாம் தெரிஞ்சுக்கணும், வினைமுற்று அப்படிங்கிறது முக்காலத்தையும், ஐம்பால்களையும், இடத்தையும், அனைத்துலேயும் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, ரைட். இப்போ வினைமுற்று அப்படின்னா நமக்கு தெரியுது. இதே வினைமுற்று தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வாக்கியத்தில் முதல் சொல் வினைமுற்றாக அமைந்து அதை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அதுதான் வினைமுற்று தொடர் அப்படிங்கிறாங்க. எப்படி? இப்போ வந்தான் அப்படின்னா புள்ளி வச்சுட்டோன்னு வைங்களேன், அது என்ன நம்ம சொல்லுவோம், வினைமுற்று, கரெக்டு தானே? அதாவது வினைமுற்று தொடர், கொஸ்டின்லேயே வந்து ஆன்சர் இருக்குது. அதாவது வினைமுற்று ஃபஸ்ட்டு வரும், அது தொடராக வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வர சொல்லி என்ன சொல்லாக வரும் அப்படின்னா பெயர் சொல்லாக வரும். அதை தான் வினைமுற்று தொடர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்தான் அழுதான் அப்படின்னு வராது. நம்ம சொல்லும்போதே வந்தான் கண்ணன், வந்தான் குமரன், இந்த மாதிரி வந்து பெயர் சொல்லோட தான் வரும். அப்படிங்கிறது தான் வினைமுற்று தொடர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இந்த வினைமுற்றை பார்த்துட்டோம். நிகழ்கால வினைமுற்று அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன நிகழ்கால வினைமுற்று அப்படின்னா, ஒரு வினைச்சொல்லின் பொருள் முழுமை பெற்று, ஓகே தான், அது தற்போது நடந்து கொண்டிருக்கும், அதாவது இப்போ கரண்ட்டில் நடந்துகிட்ருக்கிற மாதிரி நிகழ்காலத்தை வெளிப்படையாக காட்டினால் அது நிகழ்கால வினைமுற்று. நிகழ்கால வினைமுற்று எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்குறோங்க. முக்கியத்தன்மைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, வினைச்சொல்லின் ஓகே, இது முழுமை பெற்று வருங்கிறது ஓகே, இது நடக்கும் செயலை நிகழ்காலத்தை காட்டுங்கிறது. அப்போ நாம் விளக்கத்தை எடுத்துக்காட்ட பார்த்தா தான் நமக்கு தெரியும். என்ன சொல்கிறாங்க, கண்ணன் பாடுகிறான் அப்படின்னா என்னது, இப்போ பாடிட்டு இருக்கிறான்னு அர்த்தம், கரெக்டுங்களா? பாடினான் அப்படின்னா தான் இறந்த காலம், பாடுவான் அப்படின்னா எதிர்காலம் ஆகிடும். அப்போ நிகழ்காலத்தை காட்டும். கண்ணன் பாடுகிறானா நிகழ்காலத்தை காட்டும். அப்போ இது என்ன வினைமுற்று அப்படின்னு கேட்டால் நிகழ்கால வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்லணும். அதேமாரி பாடுகிறான் அப்படிங்கும்போது அந்த சொல் வந்து முழுமை அடைஞ்சிருச்சு, கரெக்டு தானே? வேறு என்ன, பாடுகிறான் அப்படிங்கும்போது அது நிகழ்காலத்தை தான் குறிக்கும் அப்படிங்கிறத விளக்கியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நிகழ்காலத்துக்கு உண்டான அந்த இடைச்சொல், அந்த இடைநிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, கிறு, கின்று, ஆண், இன்று அப்படிங்கிற இந்த சொற்கள் வந்து லிங்க் ஆகி வரும். இப்போ பாடுகிறான் அப்படின்னா பாடு, அப்புறம் கிறு, அப்புறம் ஆண் அப்படின்னு இந்த கிறு, கின்று, ஆண், இன்று இந்த மூணுமே வந்து வந்தால் தான் அது நிகழ்காலம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், படிக்கிறான் கிறு, உண்கின்றான் கின்று, ஓடுகின்றனர் கின்று, புரியுதுங்களா? அப்போ ஆகியவை நிகழ்கால வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வினைமுற்றை பார்த்துட்டோம். நிகழ்கால வினைமுற்றுன்னு ஒன்று இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வினைமுற்று தொடர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே இந்த வினைச்சொல் அடிப்படையில் வர்ற வகைகள். அப்போ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ வினைமுற்றோட வகைகள் ஒன்று இருக்குல்ல, அது என்னென்ன அப்படிங்கோன்னா, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வேங்கோல் வினைமுற்று. அப்போ இந்த நாளையும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துடலாம். இப்போ தெரிநிலை வினைமுற்று எப்படி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு பிக்சராக கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்ட்டு தான். அதாவது செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இது தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆறுமே வந்து இந்த ஒரு வினைமுற்றில் தெளிவாக தெரியுது அப்படின்னா அதைத்தான் தெரிநிலை வினைமுற்று அப்படிம்பாங்க. இப்போ உழுதான் அப்படின்னு ஒரே ஒரு சொல் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உழுதான் அப்படின்னா யார் உழுவா? அதாவது உழுவானா கீழே உழுவுறதில்ல, நிலத்தை உழுவுறது. அப்போ யார் உழுவா? உழவன் தான் உழுவான். அப்போ வந்து செய்பவன் தெரிஞ்சு போச்சு. எதை வச்சு உழுவான்? ஒரு கலப்பை வச்சு உழுவான். அப்போ அதனுடைய கருவி தெரிஞ்சு போச்சு. எங்கே உழுவான்? வயலில் உழுவான். அப்படிங்கும்போது எங்கள் நிலம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்ன உழுவானா? உழுதல் அப்படிங்கிறது ஒரு செயல் தானே, அப்படிங்கும்போது அதுவும் தெரிஞ்சு போச்சு. உழுதான் அப்படின்னா இறந்த காலத்தை காட்டும், அப்போ காலத்தையும் காட்டிடுச்சு.
சரி, உழுதா என்னத்தை உழுதான் அப்படின்னா நெல்லை தான் உழுவுவான். அந்த மாதிரி ஒரு பொருளையும் காட்டிடுச்சு, செய்பொருள் அப்படின்ட்டு. அப்போ ஒரு வினைமுற்று அதாவது உழுதான் என்ற ஒரு வினைமுற்றை சொல்லும்போதே நமக்கு இந்த 6 விஷயங்களும் வெளிப்படையாக தெரியுது. நாம் அப்படி யோசிக்கணும். அப்போ இதுதான் தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 6 கூறுகளையும் முதன்மையாக காட்டி நிற்கும் வினைமுற்றே தெரிநிலை வினைமுற்று. கூற்றுல கேட்கலாம், செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் ஆகிய ஆறனையும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று கூற்று. காரணம், அதேமாரி செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் ஆகிய ஆறனையும் வெளிப்படையாக காட்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிப்படையான முதன்மையாக காட்டி நிற்கும் அப்படிங்கிறது கூட சொல்லிட்டு தெரிநிலை வினைமுற்று எது சரி எது தவறு அப்படின்னு கேட்கலாம். அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கூற்று 2 தான் சரி அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது இப்போ தெரிநிலை வினைமுற்றை பார்த்துட்டோம். குறிப்பு வினைமுற்றையும் பார்த்துடலாம். என்னது? அதே தான், பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில். இதில் இங்கே பாருங்கள், குறிப்பு வினைமுற்று என்பது காலம் காட்டும் இடைநிலைகளை ஏற்று, காலம் காட்டும் இடைநிலைகளை ஏற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இதுதான் குறிப்பு வினைமுற்றோட மெயின் பாயிண்ட்டு. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அதற்கு மாறாக பொருள் இடம் காலம் சினை பண்பு குணம் தொழில் இந்த 6ல் பெயர் சொற்களில், இந்த 6 வகையான பெயர் சொற்களில் ஒன்றை, ஏதோ ஒன்றை அடிப்படையாக கொண்டு, அதாவது ஏதோ ஒன்றை அடிப்படையாக கொண்டு செய்பவர்னா என்ன, கருத்தான்னு நம்ம சொல்லுவோம். கருத்தாக தானே செய்பவர் அப்படின்னு நம்ம அர்த்தம். அப்போ செய்பவரை மட்டும் குறிப்பால் வெளிப்படையாக காட்டும், அதுதான் குறிப்பு வினைமுற்று. எப்படி? இப்போ பொன்னன், பொன்னன் அப்படின்னா என்னது? பொன்னை உடையவன். ஆனால் இப்போ பொன்னை உடையவனா, நேற்று பொன்னை உடையவனா, இல்லை நாளைக்கு பொன்னை உடையவனா அப்படிங்கிற இதை காலம் காட்டுதாங்க? இல்லை. தென்னாட்டார் விழுப்புரத்தான் அப்படின்னா அவன் இப்போ விழுப்புரத்தில் இருந்தவனா இல்லை நேற்று விழுப்புரத்தில் இருந்தவனா எதாவது காலத்தை காட்டுதா? காட்டல. ஆதிரையான் அப்படின்னா சித்திரையான் அப்படின்னா என்னது? சித்திரை காலத்தில் பிறந்தவன், அந்த மாதிரி அமாவாசையில் பிறந்தவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ இப்போ பிறந்தானா, நேற்று பிறந்தானா, நாளைக்கு பிறந்தானான்னு எதாவது காலத்தை காட்டுதா? காட்டலை. அப்போ காலத்தை காட்டாமல் மீதி, ஆனால் பொன்னன் அப்படிங்கிறது தெரியுது இல்லை, ஒரு பொருள், பொன் ப்ளஸ் அன். தென்னாட்டவர் அப்படின்னா தென்பகுதியை சார்ந்தவன் அப்படிங்கும்போது இடத்தை காட்டுதில்லை, காலத்தை காட்டுதில்லை. கண்ணன்னா என்னது? கண் கூட்டல் அன் அப்படிங்கும்போது கண்ணுங்கிறது சினை, சினைனா உறுப்பு, அப்படி தானே? அப்போ உறுப்பை காட்டுதில்லை. பண்பு, கரியன்னா என்னது? கருமையானவன். நல்லன்னா என்ன? நல்லவன் அப்படிங்கிற ஒரு குணத்தை காட்டுதில்லை. எழுத்தன்னா இந்த மாதிரி தொழிலை காட்டுதில்லை. காலத்தை காட்டலை, ஆனால் இந்த 6ல் ஒன்றை காட்டிடுச்சு. கரெக்டு தானே? ஏதோ ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டாலும் ஒன்றை காட்டிடுச்சு. அப்போ இந்த மாதிரி காலத்தை வெளிப்படையாக காட்டும் அது தெரிநிலை வினைமுற்று. காலத்தை நேரடியாக காட்டாது. இந்த 6ல் எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு கருத்தாவை மட்டும் தெளிவாக காட்டுறது தான் குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? 2 வினைமுற்றும் உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, ரைட். நம்ம தாறுபடி பாடப்பட்ட சில குறிப்பு முதன்மை குறிப்பு 2. சரி, ஓகே. இப்போ குறிப்பு வினைமுற்றை பார்த்துட்டோம். இதில் எதிர்மறை குறிப்பு வினைமுற்று அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது அது எப்படி சொல்லணும்னா, இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இருக்கும், இல்லை இது வன்று அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இருக்கும். இங்கே பாருங்கள், பொருள் இடம் போன்ற 6 வகையான பெயர்களை அடிப்படையாக கொள்ளாமல், அதையும் அடிப்படையாக கொள்ளாமல் ஒரு பொருள் இல்லை அல்லது இது ஒன்று, இது ஒன்றுனா இது இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் என்று மறுத்து கூறும் குறிப்பு வினைமுற்றுகள் இதில் அடங்கும். இவை காலத்தையும் காட்டாமல் செய்பவரை மட்டும் காட்டும் அப்படிங்கிறதான். இந்த மீதி 6ல் கூட எதையும் ஒன்று காட்டாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வர்றது என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்மறை குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது அந்த ஒரு எக்ஸாம்பிள் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள். இதில் இன்மை பொருள், அதாவது இல்லாத தன்மை அப்படிங்கிற ஒரு குறிப்பு வினைமுற்று சொற்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல் தான், புத்தகத்தில் இல்லை, இது எக்ஸ்ட்ரா தகவல் தான். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னது? இளன், இளர், இளல் அப்படிங்கிறது. இப்போ அவன் அறிவு இளன் அப்படின்னா என்னது? இளன்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு அறிவில்லை. இதில் பொருள் இருக்கா? இல்லை. இடம் இருக்கா? அதாவது தன்மை முன்னிலை படர்க்க எதா இருக்கா? இல்லை. ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பை மட்டும் உணர்த்தி அவன் அப்படிங்கிற அந்த கருத்தா செய்பவரை மட்டும் காட்டுது. கரெக்டு தானே? அப்போ இளன் அப்படிங்கும்போது அல் அப்படிங்கிற அல்லாத தன்மை வரும்.
அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அலன், அலர், அன்று. இது என் புத்தகம் அன்று அப்படின்னா இங்கே பாருங்கள், அன்று இருக்கா, இதுவும் காலத்தை காட்டாத குறிப்பு வினையாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அலன், அலர், அன்று, இளன், இலர், இன்று இதெல்லாம் வந்து காலத்தை காட்டாத குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த பொருளில் வருது அப்படின்னா இல்லாத தன்மை, இல்லை அப்படிங்கிற பொருளில் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது உடைய என்னும் குறிப்பு வினைமுற்றுன்னு ஒன்று இருக்குது. அது எந்த வகையில் வரும் அப்படின்னா உடைமை பொருள், அதாவது அவனுக்கே உரித்தான பொருள் அப்படிங்கிற மாதிரி வரும். உடையன், உடையர், உடையல், அவன் செல்வம் உடையவன், உடையன்னா உடையவன், உடையவள், உடையவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பொருளை தன்னிடம் கொண்டுள்ள உடைமைத்தன்மையை காட்டும் குறிப்பு வினைகளும் உண்டு. இங்கு உடையன் என்பது காலத்தை காட்டாமல், செல்வம் உடையவன்னா எப்போ வச்சுருக்கிறான்லாம் சொல்லலை, அவன் என்ற செய்பவரை மட்டும் குறிப்பால் உணர்த்ததுனால இதுவும் உடைய என்னும் குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? உடையனா உடைமை பொருள், இன்மைனா இல்லாத தன்மை அப்படிங்கிறத மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்த வினைமுற்று ஏவல் வினைமுற்று. அது என்ன ஏவல் வினைமுற்று? ஏவல்னா என்னது? ஏவுதல், ஒரு வேலையை செய்ய தூண்டுதல், கட்டளையிடுதல், அதுதான் வந்து ஏவல்னு சொல்லுவோம். அப்போ ஏவல் வினைமுற்று என்பது தனக்கு முன்னால் உள்ள ஒருவரை, முன்னிலையில் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவது அல்லது ஏவுவது, அதைத்தான் ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இது ஒருமை பன்மை ஆகிய 2 வகையில் வரும் அப்படிங்கிறாங்க. எப்படி? ஒருமை பன்மை அப்படிங்கிற 2 வகையில் வரும். ஒருமையில் எப்படி வரும்? ஒருத்தரை மட்டும் நாம் வேலை செய்ய வைக்கிறது, நிறைய பேர்த்த வேலை செய்ய வைக்கிறது என்ன சொல்லுவோம்? பன்மை அப்படிங்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ நீ படி, நீ போ அப்படின்னு சொன்னால் நாம் ஒருத்தரை தான் வந்து கட்டளையிடுறோம். அப்போ அந்த இடத்துல வந்து இது ஒருமை, ஏவுதல். ஓகேங்களா? எழுது அப்படின்னாலும் ஏவுதல் தான். நீ எழுது, ஒருத்தரை தான் சொல்ல முடியும். நீங்கள் எழுது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ எழுதுமீன் அப்படிங்கிறது அக்கால வழக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? எழுதுங்கள் அப்படின்னு தான் நம்ம எழுதுகிறோம். கரெக்டு தானே? அப்போ எழுது மின் அப்படிங்கிறது இங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது எந்த சொல்லுக்கு பின்னாடி வந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் விண்மீன், விண்மீன்கள்னு அப்படி இல்லை, இந்த மாதிரி சொற்களுக்கு. ஓகேங்களா? வினைச்சொல்ல சொற்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே. அப்போ எழுதுமீன்னா பல பேர், எழுதுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது பன்மையிலே வரும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? வேற என்ன? அதான் ஒருவரை மட்டும் செயலை சொல்லுமாறு ஏவல் வினைமுற்று. அது ஏவல் ஒருமை, ஏவல் பன்மை அப்படிங்கிறது இந்த படத்தோட விளக்கத்தை தான் இங்கே கொடுத்துருக்குது. ஓகேங்களா? அதான் அந்த மின்னுக்கு பாருங்கள், இங்கள் அப்படிங்கிற விகுதி சேர்ந்து தற்கால வழக்கு நடைமுறை அப்படிங்கிறது. சரி, ரைட். அடுத்த வினைமுற்று என்ன? வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று அப்படின்ட்டு உங்களுக்கு டக்குன்னு வரும்போதே இந்த 3 ஞாபகம் வரும். கா, இய, இயர் அப்படின்ட்டு, அதுதானே. ஆனால் வியங்கோல் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், விதித்தல் அப்படிங்கிற இந்த 4 வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்போ தான் வந்து அது எந்த வகையான வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வாழ்க, ஒளிக அப்படின்னா என்ன? வாழ்கனா என்னது? வாழ்த்துறது. கரெக்டு தானே? வைதல் அப்படின்னா இந்த ஒளிக வந்து இங்கே வரணும். விதித்தல், வாழ்க மட்டும்தான் வரும், இங்கே ஒளிக வரக்கூடாது. வைதல்னா என்னது? வாளிய, ஒளிய இந்த இடத்துல தான் வரணும். ஓகேங்களா? விதித்தல்னா என்ன? வாலியர் அப்படின்ட்டு விதிக்கிறது. ஒரு அதாவது தண்டனை தான், கட்டளை தான், அது விதிக்கிற ஆப்ஷனில் வரும். வேண்டல்னா வேண்டிக்கிறது, அந்த கட்டளை பொருளில் வரும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது இந்த 4 பொருள்களில் வரும். என்னென்ன? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் அப்படிங்கிற 4 பொருள்களிலும் வரும், தெரிஞ்சுக்கணும். அதேமாரி 2 திணையிலையும் வரும், 5 பால்லையும் வரும், 3 இடத்துலையும் வரும், அதாவது எல்லாத்துலேயும் வரும். ஓகேங்களா? சரி, ரைட். இதில் விதித்தல், இந்த விதித்தல்னு ஒரு பொருள் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு அந்த பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்னைத்தானே ஏவிக்கொள்ள முடியாது என்பதால் தன்மை இடத்தில் மட்டும் வராது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது 3 இடம் வந்து மீதி 3மே வரும். இந்த வாழ்த்துதல், வைதல், வேண்டல் இதெல்லாம் வரும். அது வைதல் இதெல்லாம் வரும். இந்த விதித்தல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா தன்னைத்தானே நம்ம வந்து கட்டளையிட முடியாதில்ல. நான் படி அப்படின்னு நான் சொல்ல முடியாதில்ல. நீ படி,
அவர்கள் படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கட்டளையிடுவோம். அந்த அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அப்போ தெரிஞ்சுக்கணும், தன்மை இடத்தில் வராத வியங்கோல் வினைமுற்றுல எந்த பொருள் அப்படின்னு கேட்டால் விதித்தல் பொருள் அப்படின்ட்டு தெரிஞ்சுருக்கணும். விதித்தல் பொருள் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதில் இன்னொரு வினைமுற்று இருக்குது ஏவல் வினையிலேயே. அதாவது இப்போ செய் அப்படின்னா ஒரு ஏவல் வினைமுற்று சொல், கரெக்டு தானே? செய்யாத அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போ என்ன வரும்? செய்யாதன்னா என்னது? எதிர்மறை. செய்யுங்கிறது உடல்நிலை. செய்யாத அப்படின்னு வந்தால் அது எதிர்மறை. செய்யா அப்படின்னு கெட்டு போச்சுன்னா அது ஈறுகட்ட எதிர்மறை பேரிச்சோம். அப்படி தானே? அப்போ செய்யாதே அப்படின்னு வந்ததுன்னா எதிர்மறையில் ஒருமை வினைமுற்று அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் ஒருமைன்னு சொல்கிறோம்? நீ செய்யாதே அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் செய்யாதே அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? செய்மின் அப்படின்னா செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ செய்யுங்கள்னா என்னது? பன்மை. அப்போ செய்யுங்கள் அப்படிங்கும்போது அது உடன்பாடு. செய்யன்மின் அப்படின்னா செய்யாதீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ எதிர்மறை பன்மை வினைமுற்று அப்படிங்கிற இந்த எக்ஸாம்பிளுக்கு உண்டான விளக்கத்தை தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இப்போ இதை ஒரு பாக்ஸ் ஐட்டமாக வச்சு பக்கத்தில் வச்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். ஏவல் வினைமுற்றுங்கிறது என்ன? முன்னாடி இருக்கிறவங்கள வேலை சொல்கிறது அது ஏவுதலாக இருக்கணும், கட்டளையாக இருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. முன்னிலையில் தன்முன் உள்ளவரை நோக்கி மட்டுமே வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்றுங்கிறது என்னது? இடத்துலையும் வரும், நம்ம பார்த்துட்டோம். ஒரே ஒரு தன்மை மட்டும் விதித்தல் பொருளில் வராது, அதுதானே? அப்போ இந்த இடத்துல விதித்தல் அப்படின்னு கொஞ்சம் நோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சரி, கட்டளை பொருளில் மட்டுமே வரும். ஏவல் வினைமுற்றுங்கிறது கட்டளை பொருளில் மட்டுமே வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்று எந்தெந்த பொருளில் வரும்? வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல், அப்படியே 4 பொருள்களில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, இதனுடைய விகுதி எழுத்து, ஏவல் வினைமுற்றோட விகுதி எழுத்து எப்படி வரும்? அதாவது இதுக்கு விகுதி பெற்று வரும், பெறாமலேயும் வரும் அப்படிங்கிறதான் அர்த்தம். குறிப்பிட்ட எழுத்து கணக்கு கிடையாது. ஆனால் வியங்கோல் வினைமுற்றுங்கிறது கா வரும், இய வரும், இயர் வரும், அல் வரும். இந்த 4 சொற்கள் தான் விகுதிகளை பெற்றே வரும். அதுதான் வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது. பொதுவாக இந்த கா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த இய எர் இதெல்லாம் இலக்கியத்தில் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. சரி, ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கா ஏவல்ல அப்படின்னா இருக்குது. எழுதுனா ஒருமை, எழுதுமின்னா பன்மை. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? அப்போ வேறுபாடு உண்டு. அப்போ இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே ஒருமை பன்மை வேறுபாடு காட்டும் விகுதிகள் இல்லை. வியங்கோல் வினைமுற்றில் அப்படி கிடையாது. வாழ்க அப்படின்னா அது ஒருமை பொன்மை அப்படின்னு நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. பொதுவாக தான் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் ஐட்டத்திலேருந்து கொஸ்டினை எப்படி வேணால் கேட்பாங்க. கூற்று காரணம் அடிப்படையில் கேட்பாங்க, இல்லை பொருந்தா அடிப்படையில் கேட்பாங்க. வியங்கோல் வினைமுற்றுக்கு உண்டான இந்த 4 பொருளில் வேறு ஒரு பொருளை வச்சு கூட கேட்பாங்க. எப்படி வேணால் கேட்பாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்குலாம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி, ரைட். இந்த வியங்கோல் வினைமுற்று நாம் எந்தெந்த விகுதியில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த 4 எழுத்து கா, இயர், அல் அப்படின்ட்டு. ஆனால் இது அதிகமாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற சில விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 விதிகளுமே தற்கால உரைநடை மேடை பேச்சு வாழ்த்து மடல்கள் அன்றாட எழுத்து வழக்கிலும் மிகச்சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சரி, ரைட்டு. இந்த கா அப்படிங்கிற விகுதி எழுத்து மட்டும் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். தற்கால வழக்கில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், வித்தல் ஆகிய 4 பொருள்களிலும் இது இன்றும் வருகிறது. இன்றைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, எக்ஸாம்பிளை பார்த்தா தெரியும். வாழ்த்துதல் அப்படிங்கிற இடத்துல பாருங்கள், வாழ்க வளமுடன் பல்லாண்டு வாழ்க இன்னமும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ கா விகுதி கரெக்டு தானே? வைதல், தீமைகள் ஒழிக வறுமை நீங்குக அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். அதாவது இப்போ கூட யூஸ் பண்ணிருக்கிற வார்த்தைகள். அப்போ வைதல் பொருளில் வருகிறது. மாணவர்கள் சீருடையில் வருக அப்படின்னா ஒரு கட்டளை இடுறாங்க. அப்போ விதித்தல் அப்படின்னு அர்த்தம். விதித்தல் அப்படின்னாலும் சரி, கட்டளை இடுதல் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? அப்போ கட்டளை இடுதல் பொருளில் வருகிறது. எனக்கு நல்வழி காட்டுக, அருள் புரிக ஆண்டவனே அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் பொருளில் வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வாக்கியத்தை கொடுத்துட்டு இது எந்த பொருளில் வருதுன்னு சொன்னால் நமக்கு தெரியணும். இந்த வாக்கியத்தை கொடுத்து எந்த பொருளில் வருதுன்னு சொன்னால் நமக்கு தெரியணும். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ கா விகுதியை பார்த்துட்டோம். இய விகுதி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஆனால் அங்கங்கே கொஞ்சம்
அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. பெரும்பாலும் செய்யுள் மரபை தழுவிய உரைநடைகளில் மட்டுமே இதை காணலாம். அதாவது செய்யுளில் தான் இந்த வார்த்தை இந்த அப்படின்ட்டு முடியும். நம்ம வாழ்க பாரதம் வாழிய பாரதம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் வாழ்கவும் வரும், வாழிய அப்படின்னு வரும். வாழியனாலும் வாழ்க அப்படிங்கிற அந்த அர்த்தம் தான் கணக்கு. சரிங்களா? என் அன்னை வாழிய இதெல்லாம் வந்து செய்யுளில் தான் வரும். ஓகேங்களா? சரி, இந்த ரெண்டாச்சும் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறோம், அங்கங்கே யூஸ் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிருது. இந்த இயர் அல்லில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போலாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. வாலியர் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இது சங்க இலக்கியத்தில் பக்தி இலக்கியத்தில் தான் அதிகமாக யூஸ் பண்ணிருந்தோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விகுதி எழுத்துக்கு உண்டான விளக்கமே. வாலியர் ஐய, தலைவனே நீ வாழ்க அப்படிங்கிறது அர்த்தம் தான் வாலியர் ஐய. பெருமை நீ வாலியர், நீ வாழ்க, அந்த அர்த்தம் தான் வாலியர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ இன்னும் ஒரு விகுதி இருக்குது. நமக்கு தெரிஞ்ச இந்த 3 தான் நம்ம பார்த்தோம். அல் விகுதி ஒன்று இருக்குது வியங்கோல் வினைமுற்றில், அது இப்போ இல்லை. அது எங்கே வரும் அப்படின்னா எதிர்மறை பொருளில் மட்டும்தான் வரும். செய்யாது என தடுத்தல். சில இடங்களில் விதித்தல் பொருளிலும் வரும். இக்காலத்தில் இதற்கு பதிலாக நாம் செய்யாதே வராது என்று ஏவல் எதிர்மறையாக பயன்படுத்துகிறோம். வாரல் அப்படின்னா வராதே அப்படின்னு அர்த்தம், அதாவது வரவேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வாரலில் அல்லுங்கிற விகுதி எழுத்து முடிஞ்சிருக்கு. அப்போ வராதே அப்படின்னா அது ஒரு எதிர்மறை சொல்லு தானே, வராத அப்படின்ட்டு. அந்த மாதிரி எதிர்மறையாகத்தான் இந்த அல் விகுதி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. தீயன செயல் அப்படின்னா தீயன செயலுக்கு உண்டான விளக்கம் பாருங்கள், தீமைகளை செய்யாதே அப்படின்னு அர்த்தம். அப்போ வாழ்த்துதல் பொருளில் பழங்கால செயல்களில் பயன்படுத்தப்பட்டது. தற்காலத்தில் நாம் யாரும் இப்படி ஒரு சொல்லை பேசுவதோ எழுதுவதோ இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? இப்போ எச்சம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம், அதனுடைய வகைகளை பார்க்க போகிறோம். எச்சம் அப்படின்னா என்ன? எச்சம் என்பது பொருள் முழுமை பெறாமல், அதாவது முற்று பெறாமல் பாதியில் எஞ்சி நிற்கும் சொல்லாகும். இச்சொற்கள் தனியாக நிற்கும்போது முழுமையான பொருளை தராது. மற்றொரு பெயர் சொல்லையோ அல்லது வினை சொல்லையோ கொண்டுதான் முடிவடையும். அதை தான் எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெயரெச்சம், வினையெச்சம் அப்படின்ட்டு 2 இருக்குது. அது தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு வினையெச்சம். இது குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம்ட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இது நாம் நிறைய தடவை தகவல் தெரிஞ்ச விஷயம்தான். வினைச்சொல்லை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். ஓகே தான். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பையன், வாரம் இதெல்லாம் வந்து பெயர் சொற்கள். அப்போ படித்த அப்படிங்கிற இந்த ஆளை தொடங்குறது இல்லை, முடியுதில்ல. அப்போ படித்த பையன் அப்படின்னா இதான் பெயரெச்சம். சென்ற ஆளை வந்து முடியும், அப்போ சென்ற வாரம் அப்படின்னா இதான் பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம். இது ஊ விகுதி ஈ விகுதி வரும். இது நாம் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? சரி, ரைட். அது அதனுடைய வகைகளை வந்து கொடுத்துருக்காங்க. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். இப்போ எப்படி வினையச்சத்தை பார்த்தோமோ அதேமாரி தான் பெயரெச்சத்துக்கும் வகைகள். ஓகேங்களா? இது என்ன சொல்கிறாங்க? செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 பொருட்களில் ஒன்றினை கொண்டு முடியும். 6ல் 1ஐ கொண்டு முடியும் அப்படிங்கிறது. இப்போ படித்த மாணவன் அப்படின்னா முக்காலத்தையும் உணர்த்தோம். படித்த அப்படின்னா ஏதோ ஒரு காலம். படித்த மாணவன்னா என்ன வரும்? இறந்த காலம் வரும். அப்படி தானே? படிக்கின்றனா நிகழ்காலம். அந்த மாதிரி காலத்தில் முக்காலத்தில் ஏதோ ஒரு காலத்தை உணர்த்தும். இந்த 6ல் எதையோ ஒன்று உணர்த்தும் அப்படிங்கிறது தான். இதனுடைய விளக்கத்தை பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு இந்த பிக்சராக கொடுக்கும்போது, உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக ஒரே இதில் பார்த்தா ஈஸியாக புரியுன்னு தான் கொண்டு வந்துருக்கேன். சரி, ரைட். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா வினை எச்சம். அதனுடைய விளக்கம்தான் இது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லிடுறேனே. படித்து வந்தான், எதனால் இது வினையெச்சம் அப்படிங்கிற பார்ப்போம். சரிங்களா? ஒரு வினைச்சொல் தன் பொருள் முழுமை பெறாமல் பாதி நின்று. இப்போ அதை தான் பார்த்தோம் இல்லையா? அப்போ படித்து அப்படிங்கிற வினைச்சொல் வந்தான் அப்படிங்கிற வினைமுற்ற தழுவி வருது. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, படித்து என்பது எச்சச்சொல், கரெக்டு தானே? முழுமை அடையலை. வந்தான் என்னும் வினைமுற்றை கொண்டு முடிந்து முழு பொருளையும் தருவதால் இது வினையெச்சம். வேலை முடிஞ்சுது. பாட கேட்டான்னா என்ன? பாட அப்படிங்கும்போது அது ஒரு முற்று பெறாத ஒரு எச்சம், முழுமையடையலை. கேட்டான் அப்படிங்கிற ஒரு வினைமுற்றை கொண்டு முடியுது. அப்போ இதை தான் வந்து வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓடச் சென்றான் அப்படின்னா மொத்தத்தில் இந்த எச்சச்சொல் வந்து வினைமுற்றை கொண்டு தான் முடியும் அப்படிங்கிறதான் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்.
அந்த மாதிரி ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். சரி, ஓகே. இப்போ வினையெச்சத்தின் வகைகள் பார்த்துடலாமா? பெயரெச்சம் போலவே தான் வினையெச்சமும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் அப்படின்ட்டு 2 இருக்குது. ஏன் இப்போ இந்த டாப்பிக்கில் பார்க்குறோன்னு புரியுதுங்களா? அதாவது எச்சம் அப்படிங்கிறது, அதாவது வினையெச்சம் அப்படிங்கிறது முற்று ப்ளஸ் எச்சம் இதனுடைய கலவை தான். ஒரு சொல் வந்து முற்று பெற்றுச்சுன்னா அது முற்று வினை அப்படின்னு நான் பார்த்தோம் இல்லையா? அதனால் அந்த வினை முற்று சார்ந்த வகைகளை நம்ம பார்த்தோம். அப்போ இன்னொன்று இருக்குல்ல, முற்று பெறாத சொல்லை வந்து எச்சம்னு சொல்லும் இல்லையா? அப்போ எச்ச வகைகளையும் நம்ம பார்க்கணும். எச்சத்தில் பெயரெச்சம், வினையெச்சம் இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. பெயரெச்சத்தை போலவே வினையெச்சமும் 2 வகைப்படும் அப்படிங்கிறது தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். ஒன்றும் இல்லை, தெரிநிலை அப்படின்னா தெளிவாக காட்டும். இது செயலையும் காலத்தையும் இந்த இடத்துல நோட் பண்ணணும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். எழுதி வந்தான், எழுதினா என்ன? ஒரு செயல். அப்படிதானே? எழுதி என்பது கடந்த காலத்தையும் எழுதுதல் எழுதுதுங்கிறது ஒரு செயல். எழுதி வந்தான் அப்படின்னா அந்த முழுமையாக யோசிச்சு பாருங்கள், இறந்த காலத்தை காட்டும். கடந்த காலம்னா இறந்த காலத்தை காட்டும். அப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டினால் அது தெரிநிலை. ஆனால் குறிப்பு வினையெச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. குறிப்புன்னு வந்தாவே காலத்தை காட்டாது. அது மட்டும், அது பெயரெச்சமாக இருந்தாலும் சரி, வினையெச்சமாக இருந்தாலும் சரி. மெல்ல நடந்தானா, இப்போ நடந்தானா, நேற்று நடந்தானா, இல்லை நாளைக்கு நடந்தானா, அந்த காலத்தெல்லாம் காட்டாது. மெல்ல அப்படிங்கிற அந்த குணத்தை காட்டும், பண்பு பெயர் குணத்தை காட்டும். பண்புக்கே உண்டான நிறம், அளவு, வடிவம், சுவை, பண்பு, அந்த குணத்தில் ஏதோ ஒரு குணத்தை காட்டும். ஓகேங்களா? இது வந்து இந்த அவுட் சோர்ஸில் இதுக்கு உண்டான இது கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, எதிர்மறை வினையெச்சங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னது அப்படின்னா, காணாது சென்றான் அப்படின்னா காணாமல் போயிட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இது வந்து காணாது அப்படிங்கிற எச்சச்சொல் சென்றான் அப்படிங்கிற வினைமுற்றை கொண்டு முடியுது. ஆனால் காணாது அப்படிங்கிறது எதிர்மறை, அப்படி தானே? அப்போ எதிர்மறை வினையெச்ச சொல் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதனுடைய விகுதி எழுத்து வந்து தூ அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எதிர்மறை வினையெச்ச விகுதி எழுத்து தூ அப்படிங்கிறது. இப்போ உண்ணாமல் போனான் அப்படின்னா மல், இதுவும் வந்து எதிர்மறை வினையெச்ச விகுதி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ வினையெச்சம், பெயரெச்சம், ஓகே. இதுக்கப்புறம் ஒரு எச்சம் இருக்குது, அதுக்கு பேர் தான் முற்று எச்சம் அப்படிம்பாங்க. அது என்ன முற்று எச்சம்? சிம்பிளாக சொன்னால் 2 வினைமுற்று சொல் அந்த வாக்கியத்தில் இருக்கும். அதுதான் வந்து கணக்கு. இருந்தாலும் அது 2 வினைமுற்று சொல்லில் இந்த வினைமுற்று சொல் வந்து எச்ச சொல்லாக மாறிடும். வந்தான் அப்படிங்கிறது அந்த வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து, படித்து அப்படின்ட்டு எச்ச சொல்லாக மாறி வந்து நமக்கு கொடுக்கும். அதைத்தான் வந்து முற்றெச்சம் அப்படிம்பாங்க. பார்க்கலாம். முற்றெச்சம் என்பது பார்ப்பதற்கு ஒரு வினைமுற்று சொல் போல தோன்றினாலும் வாக்கியத்தில் வரும்போது தன் முழுமையான பொருள் முடிவை தராமல் ஒரு எச்ச சொல்லாகவே, அதாவது வினையெச்சமாகவே மாறி மற்றொரு வினைமுற்றை கொன்று முடிவதாகும். முற்றெச்சத்தை பிரித்தா என்னென்னு வரும்? முற்று கூட்டல் எச்சம் அப்படின்ட்டு வரும். வடிவத்தால் ஒரு வினைமுற்று சொல் தன் பொருளால் எச்சமாக நின்று வேறொரு வினைமுற்றை பெற்று முடிவதால் இதை முற்றெச்சம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரி, எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, வினைமுற்று வந்து தனித்து நிற்கும் அந்த டைப்பில் பார்த்தா, இப்போ வள்ளி படித்தனல் அப்படின்னா என்னது? வள்ளி படித்தனல் அப்படின்னா இது ஒரு வினைமுற்று, கரெக்டு தானே? அதாவது வள்ளி படித்தனல்னா வள்ளி படித்தால் அப்படிங்கிற முழுமையான வினைமுற்றை தந்துருச்சு. அதனால் இது வினைமுற்று அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். இதே இடத்துல வள்ளி படித்தனல் அதுக்கப்புறமும் மகிழ்ந்தால், அப்போ 2 வினைமுற்று சொல் இருக்குது, கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, வள்ளி படித்து மகிழ்ந்தால், அப்போ இந்த வினைமுற்று எச்ச சொல்லாக மாறி இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சால் அதுக்கு பேர் தான் முற்றெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி மைதிலி வந்தனல் பாடினால் 2 வினைமுற்று வந்தால் இது பேர் முற்றெச்சம். வாக்கியத்தில் மைதிலி வந்தனல் பாடினால் இது எவ்வகையான எச்சம்? குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம், முற்றெச்சம், வினையெச்சம் நாம் சூஸ் பண்ணணும் முற்றெச்சம் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அதுக்கு உண்டான சில எக்ஸாம்பிள் தான் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறேன். நான் சொன்னதே தான் இதில் இருக்குது, அவ்வளோதான். பாருங்கள், மைதிலி வந்து பாடினால் அப்படின்னா, அதாவது வந்தனால் பாடினால்னா வந்து பாடினால் அப்படிங்கிற அர்த்தத்தை தருது. அப்போ வந்து ஒரு வினைமுற்று சொல் வந்து இன்னொரு வினைமுற்று கொண்டு முடியுது, அப்போ இது வேறு முற்றெச்சம் அப்படிங்கிறாங்க.
ஒரே வாக்கியத்தில் அடுத்தடுத்து 2 வினைமுற்றுகள் வந்து அதில் முதலாவது வினைமுற்று எச்சப்பொருளில் மாறி நின்றால் அதுவே முற்றெச்சம். வேலையே முடிஞ்சுது. சுருக்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் முற்றெச்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை சார்ந்து இந்த அவுட் சோர்ஸில் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்கிறதுக்கோசரம் தான். என்னது? கண்டனன் வணங்கினான். இதில் கண்டனன் என்னும் தெரிநிலை வினைமுற்று கண்டு என்று எச்சப்பொருளில் தந்தது. அப்போ இதில் 2 இருக்குது. கண்டனன் அப்படின்னா 2 வினைமுற்று இருக்குது. இது வந்து தெரிநிலை வினைமுற்று எச்சப்பொருளில் வந்து வர்றதுனால இது பேர் என்னது? முற்றெச்சம். சாத்தன் வில்லினன் வந்தான். இதில் வில்லினன் என்ற குறிப்பு வினைமுற்று. வில்லினன்னா வில்லை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ வில்லை உடையவன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அது குறிப்பாக இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அந்த குறிப்பு வினைமுற்று என்னாச்சுங்க? எச்சப்பொருள் ஆயிடுச்சு. சாத்தன் வில்லினன் வந்தான் அப்படிங்கிறது எச்சப்பொருளாக மாறினாலும் இது முற்றெச்சம். புரியுதுங்களா? வில்லினன் சாத்தன் வந்தானாலும் அதுதான். அதை அப்படியே திருப்பி போட்டாலும் அப்படி தான். என்ன? பெயரச்ச பொருளில் வரும், அவ்வளோதான். இவ்வாறெல்லாம் வருவது முற்றெச்சம். ஓகே. தெரிநிலை வினைமுற்று வினையச்ச பொருளிலும் தெரிநிலை வினைமுற்று வினையச்ச பொருளிலும் குறிப்பு வினைமுற்று வினையச்ச பொருளிலும் பெயரச்ச பொருளிலும் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தெரிநிலை வினைமுற்றுங்கிறது வினையச்ச பொருளில் மட்டும்தான் வரும். ஆனால் குறிப்பு வினைமுற்றுங்கிறது 2 பொருளையும் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. உண்டான் சாத்தன் ஊருக்கு போனான். அப்போ இதில் உண்டான் என்ற தெரிநிலை வினைமுற்று உண்ட என்ற பெயரெச்சமாய் வந்தது அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, ரைட். இது வந்து இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் உண்டான ஒரு பிக்சராக கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். வினைச்சொல்னா என்ன, வினைமுற்றுனா என்ன, அதாவது ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஒரு வினைச்சொல் முழுமையாக பொருள் பெற்று வந்தால் அது வினைமுற்று. பாருங்கள், அந்த வழியை முற்று பெற்றால் அது மாதிரி பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தெரிநிலை வினைமுற்றுங்கிறது இந்த 6ஐயும் வெளிப்படையாக காட்டும். குறிப்பு வினைமுற்று இந்த 6ல் 1 காட்டும். ஆனால் அந்த செய்பவரை வந்து கொசத்தி காட்டும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வினைமுற்று தொடர் அப்படின்னா முதல்ல வினைமுற்று சொல் வரும், அதுக்கப்புறம் பெயரச்சு சொல் வரும். அதுதான் வந்து வினைமுற்று தொடர். இதில் நிகழ்கால வினைமுற்றுன்னு ஒன்று இருக்குது. ரியலில் இதை கரண்ட்டில் நடக்கிற மாதிரி வரணும். அதை தான் வந்து நிகழ்கால வினைமுற்று. ஓகேங்களா? சரி, ரைட். இந்த தெரிநிலை வினைமுற்று சொல்லும் குறிப்பு வினைமுற்று சொல்லுக்கும் ஒரு சின்ன ஷார்ட்கட்டு மாதிரி இதில் கொடுத்துருந்தாங்க. அதாவது இப்போ ஓடினான் அப்படின்னா நமக்கு டக்குன்னு சில விஷயம் தெரியாது. அதாவது இது தெரிநிலை வினைமுற்றா இல்லை குறிப்பு வினைமுற்றா அப்படின்ட்டு. அப்போ அதையும் நம்ம கொஞ்சம் இன்னும் எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஓடினான் அப்படிங்கிறதுல ஓடுன்னு தானே பகுதி, அதாவது வேர்ச்சொல்ல தானே. ஓடினானோட வேர்ச்சொல் என்ன? ஓடு. இது தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறாங்க. அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகுதி பெயர் சொல்லாக இருந்தால் குறிப்பு வினைமுற்று கண்டுபிடிக்கலாம். பெயர் சொல்லாக இருந்தால், அதாவது அவன், இவன், அந்த மாதிரி பெயர் சொல் ஏதாவது வந்ததுன்னா. இன்னொன்று வந்து பெயர்ச்சொல் என்பது எதை வகைப்படும்? பண்பு பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பொருட்பெயர், இந்த இந்த வகையில் வரும். அதுதான் குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறாங்க. எப்படின்னு பாருங்களேன். இப்போ அவன் நல்லன், இது குறிப்பு வினைமுற்று. அவ்வளோதான். ஏன்? பெயர் சொல்லாக இருக்குது. பகுதி வந்து பெயர் சொல்லாக இருக்குது. அவன் நல்லவன், அவன் கெட்டவன் அப்படிங்கும்போது குறிப்பாக சொல்கிறதுனால இந்த நல்லவன் அப்படிங்கிறது எதில் வரும்? பண்பு சொல்லில் தானே வரும். நன்மை அப்படிங்கிற பண்பு சொல்லில் தானே வரும். அதை தான் சொல்கிறாங்க. முத்தம்மாளே மதுரையால். அப்போ மதுரையால் அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று. வேலை முடிஞ்சுதா? முத்தம்மாளே ஏன் வந்து முன்னாடி வருது? பெயர் சொல்லாக இருக்குது. அப்போ முன்னாடி பெயர் சொல் வந்தால் என்னது? குறிப்பு வினைமுற்று அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான். நீ, நான், புரியுதுங்களா? நீ சொன்னது உண்டு, செய்தது வேறு, இது வந்து குறிப்பு வினைமுற்று தான். இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ பதிவில் கொடுத்துருந்தோம். வேறுண்டு வினை இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்டு, வேறு, இல்லை, இந்த 3 சொற்களுமே குறிப்பு வினைமுற்றுக்குண்டான சொற்கள் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். கரெக்டு தானுங்க? அப்போ இல்லை, இன்மைனா இல்லை, இல்லை அப்படிங்கிற பண்படியாக பிறந்த குறிப்பு வினைமுற்று இல்லை. வேற்றுமை என்னும் பண்படியாக பிறந்தது வேறு. இங்கேயும் வேறு, இங்கேயும் வேறு, அப்படி வச்சுக்கோங்க. உண்மை, உண்டு, இங்கேயும் உண்ணு, இங்கேயும் உண்ணு.
அப்போ உண்மை என்னும் பண்படியாக பிறந்தது உண்டு என்னும் குறிப்பு வினைமுற்று அப்படின்ட்டு. நீ சொன்னது உண்டு அப்படின்னா நீ சொன்னது உண்மை, அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த 3 சொற்களுமே என்னது, குறிப்பு வினைமுற்றுக்குண்டான சொற்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இது 5 பால்லையும் வரும், 3 இடங்கள்லையும் பொதுவாக வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் வரும். நான் உண்டு, நீ உண்டு, அவன் உண்டு, அது உண்டு, அந்த மாதிரி தன்மை, முன்னிலை, படற்கை அப்படிங்கிற காலத்தை எல்லா இடத்துலையும் பொதுவாக வரும் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த இப்போ நம்ம வந்து வினை சொல்ல பார்த்துட்டோம். வினை சொல்ல ஒரு 2 விஷயம் வந்து அவுட் சோர்ஸில் இருந்தது, இது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது குன்றா வினை, குன்றிய வினை. ஃபஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. குன்றா வினைனா குன்றாத, குன்றிய வினைனா குன்றிய, இது தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அதில் செயப்படு பொருள் குன்றா வினை, குன்றிய வினை அப்படின்ட்டு 2 வகை இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இதை பார்த்துக்கோங்க, இந்த பிக்சரை பாருங்க. வனைந்தான், இது குடத்தை வனைந்தான் என்று செயப்படு பொருள் குறையாது கொண்டு வந்த வினை, ஆகவே இது செயப்படு பொருள் குன்றா வினையாகும். இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பம். இதை வந்து எளிமையாக கொண்டு வந்தால் புரியும். ஒன்றும் இல்லை, ஒரு வினைமுற்று சொல்ல பார்க்குறீங்க, ஓகேங்களா? இப்போ வனைந்தான் அப்படிங்கிற ஒரு வினைமுற்று சொல்ல பார்க்குறீங்க. அந்த வனைந்தானை வச்சு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன கொஸ்டின்னு? அதை யாரை, எதனை, எவற்றை, இந்த 3 கொஸ்டினுக்கும் பதில் வருதா? வந்தது அப்படின்னா அது செயப்படு பொருள் குன்றா வினை. குன்றாதுனா குறையாத, வேண்டிய அப்படின்னு அர்த்தம். ஒரு வினைச்சொல்லின் பொருள் முழுமை பெற யாரை, எதனை, எவற்றை என்ற கேள்விகளுக்கு பதிலாக ஒரு செயப்படு பொருள் கட்டாயமாக தேவைப்பட்டால் அது செயப்படு பொருள் குன்றா வினை எனப்படும். குன்றா என்றால் குறையாத, வேண்டிய என்று பொருள். இப்போ பாருங்கள், வனைந்தான், யாரை வனைந்தான், ஆன்சர் வருதா? எதனை வனைந்தான், ஏதோ ஒரு, அதாவது இந்த 3 கொஸ்டினில் எதுக்கோ ஒன்று ஆன்சர் வரணும். எவற்றை வனைந்தான். வனைந்தான் அப்படிங்கிறது வந்து அந்த பானை வனைதல் அப்படி. அப்போ வந்து இந்த இடத்துல எது வரும்? எதனை வனைந்தான் அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இந்த 3ல் ஒன்றுக்கு ஆன்சர் வரணும். அப்போ அவன் வனைந்தான் என்று கூறும்போது எதனை வனைந்தான் என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு பதிலாக குடத்தை வனைந்தான் என்று செயப்படு பொருள் வரும்போது தான் அந்த வாக்கியம் முழுமை பெறுகிறது. இவ்வாறு செயப்படு பொருள் குறையாது, குன்றாது, குன்று வரும் வினைகள் செயப்படு பொருள் குன்றா வினை. புரியுதுங்களா? சரி, ரைட். இப்போ படித்தான், நாம் என்ன பண்ணணும்? இந்த 3 இதையும் எடுக்கணும். படித்தான்னா யாரை படித்தான் வருமா? வராது. எதனை படித்தான் வருமா? வரும். எதனை படித்தான்னா புத்தகத்தை படித்தான். எதை படித்தாங்கிறத எதனை அப்படிங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. எழுதினால், யாரை எழுதினால் அப்படி வராது. எவற்றை எழுதினால் வராது. ஆனால் எதனை எழுதினால் அப்படிங்கிறது வருமில்ல. அப்போ இதுதான் செயப்படு பொருள் குன்றா வினை. அப்போ குன்றிய வினைனா என்னங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கு இந்த இங்கிலீஷ் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா குன்றா வினை, செயப்படு பொருள் குன்றா வினை. இன்ட்ரான்சிட்டிவ் இன்னும் உள்ளே வந்ததுன்னா குன்றிய. ஓகேங்களா? இது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அந்த கேள்விக்கு பதில் இருக்காது. இப்போ பாருங்கள், வந்தது எந்தெந்த கொஸ்டின்? யாரை, எதனை, எவற்றை, அதானே? இப்போ இதுக்கு கேட்டு பாருங்கள். யாரை வந்தது வராது. எதனை வந்தது வராது. எவற்றை வந்தது வருமா? அதாவது கொஸ்டினை நம்ம அந்த மாதிரி கேட்போமா? வராது தானே. அப்போ ஒரு வினைச்சொல்லின் பொருள் முழுமை பெற எந்த ஒரு செயப்படு பொருளும் தேவைப்படவில்லை எனில் அது செயப்படு பொருள் குன்றிய வினை எனப்படும். குன்றிய அப்படின்னா குறைந்த அல்லது தேவையில்லாத அப்படின்னு அர்த்தம். இத்தொடரில் பார்த்தீங்கன்னா எழுவாயும் பயனிலை மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 2 செயப்படு பொருள் குன்றிய வினை, குன்றா வினை விளக்கம் புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ மாடு வந்தது அல்லது பேருந்து வந்தது என்று கூறும்போது வாக்கியத்தின் பொருள் முழுமையாக விளங்கிவிடுகிறது. இங்கு எதனை வந்தது, யாரை வந்தது என்று செயப்படு பொருளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு செயப்படு பொருள் இல்லாமல் வரும் வினைகள் செயப்படு பொருள் குன்றிய வினை, அவ்வளோதான். இப்போ தூங்கினான், கெஸ் பண்ணுங்கள். யாரை தூங்கினான், எதனை தூங்கினான், எவற்றை தூங்கினான், எதுக்குமே செட் ஆகாது. அப்போ இது என்னது? செயப்படு பொருள் குன்றிய வினை. கரெக்டு தானே? ஆனால் தூங்கினான்னா மொத்தத்தில் அவன் தூங்கினான் அப்படிங்கிற அந்த எழுவாய் வந்து லிங்க் ஆயிரும். கண்டிப்பாக அவங்க தூங்கினாங்க, எழுவாய் வந்துடும். கரெக்டு தானே? ஓடினாள், அவள் ஓடினாள் அப்படின்னு வரும். அப்போ அவளுங்கிறது ஒரு எழுவாய் வந்துருச்சு.
ஆனால் எதனை ஓடினால், யாரை ஓடினால், எவற்றை ஓடினால் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அப்படிங்கும்போது இதுதான் குன்றிய வினை. முடிஞ்சுதுங்களா? புரியுதுங்களா? சிரித்தான், அவன் சிரித்தான் வச்சுக்கலாம், எழுவாய் வந்துருச்சு. ஆனால் எதனை சிரித்தான், எவற்றை சிரித்தான், யாரை சிரித்தான் வராது. அப்போ இது குன்றிய வினை. புரியுதுங்களா? சரி, ரைட். அதைத்தான் எளிமையாக ஷார்ட்கட் டெக்னிக் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். எளிமையாக கண்டறியும் வழி என்னது? ஒரு வினை சொல்லை பார்த்து எதனை யாரை என்று கேளுங்க. அப்படி கேட்டு பதில் வந்துருச்சுன்னா அது குன்றா வினை, பதில் வரலனா அது குன்றிய வினை. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம வினைமுற்று சொற்கள் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ கடைசியாக ஓடும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அது வினைமுற்று. இதுலேயே இந்த வினைமுற்று முன்னாடி வருதில்ல, முற்றச்சம் நம்ம சொன்னோம்ல, அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் அவுட் சோர்ஸில் இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஓடும் அப்படின்னா நாய் ஓடும், நரி ஓடும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது ஒரு வினைமுற்று அல்லது முற்று வினை, நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஓடும் காலத்தில் கண்டேன் அப்படின்னா ஓடும் அப்படிங்கிற இந்த வினைமுற்று எச்ச சொல்ல மாறி கண்டேன் அப்படிங்கிற இன்னொரு வினைமுற்று கொண்டு முடிகிறதுனால இது என்னன்னு சொல்லுவோம்? முற்றெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எச்ச வினை அப்படிங்கிறாங்க. அந்த வினைமுற்று எச்சமாக இருக்கிறதுனால எச்ச வினை அப்படிங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகளோட இந்த இந்த அவுட் சோர்ஸில் இருந்த எக்ஸாம்பிளை கொண்டு வந்திருக்கேன். இதை பார்த்தோன்னே நாம் இப்போ கெஸ் பண்ணலாம். இப்போ தெரிநிலைக்கு என்ன, இந்த ஆறுமே வரணும் கரெக்டாக. செய்தான் மகன், யார் செய்தா? மொத்தத்தில் மகன் செய்தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. செய்தான் மகன் அப்படிங்கும்போது என்ன வினைமுற்று வரும்? தெரிநிலை வினைமுற்று. பெரியன் மகன் குறிப்பு வினைமுற்று, அதாவது அவன் பெருசாக இருக்கிறான் அப்படின்னு குறிப்பாக சொல்லுது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மகன் என்ற பொதுப்பெயரால் இரு வினைகளும் முடிந்தன. இது ஒன்று. குளிர்ந்தது நிலம், வலியது நிலம் அப்படின்னா, குளிர்ந்தது நிலம்னா தெரிநிலை, வலியது நிலம் அப்படின்னா குறிப்பு. அப்போ இடப்பெயரால் இந்த ரெண்டு வினை வந்திருக்கு. வந்தது கார், கரியது கார் அப்படின்னா வந்தது அப்படிங்கும்போது தெரிநிலை, கரியது அப்படிங்கும்போது குறிப்பு. அப்போ எதனால் முடிஞ்சிருக்குன்னா காலத்தில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அப்போ இந்த 6 வகையிலையும் வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கணக்கு. ஒளிந்தது பிறப்பு, கொடியது பிறப்பு, இவற்றில் பிறப்பு என்ற தொழிற்பெயரால் இருவினைகளும் முடிந்தன. இவ்வாறு தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் 6 பெயரையுமே கொண்டு முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? பல வகை வினாவுக்கும் பொதுவாக முதலில் 6ஐயும் தோன்றச் செய்வது பொருளிடமான 6 வகை பெயர்களில் இந்த எண்ணிலும் குறிப்புமாக வினைமுற்றுகள் ஏற்றப்படும், மற்றவற்றை ஏற்காது. ஓகே, ரைட். இதில் ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ அது எங்கேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு இந்த இறந்த கால வினையச்ச வாய்ப்பாடுன்னு ஒன்று இருக்குது, நிகழ்கால வினையச்ச வாய்ப்பாடுன்னு ஒன்று இருக்குது, எதிர்கால வினையச்ச வாய்ப்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதனுடைய வகைகளையும் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இறந்த கால வினையச்ச வாய்ப்பாடு பாருங்கள். நடந்து வந்தான், இதில் நடந்து என்பது செய்து என்னும், அதாவது செய்து என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம், செய்பு என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம், செய்யா என்னும் வாய்ப்பாட்டு ஏச்சம், செய்யு என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அப்படின்ட்டு இருக்குது. சரி, இதை நம்ம எப்படி எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது, அதாவது உண்டன, செய்தன. இப்போ பாருங்கள், இறந்த காலத்தை காட்டும் வினையச்ச வாய்ப்பாடுகள் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பொதுவாக நடந்து வந்தான், உண்கு போவானான்னு வச்சுக்கோங்க, பொய்யா கொடுக்கும், காணும் மகிழ்ந்தான், உண்டென போனான். இப்போ இது எல்லா வார்த்தைகளும் கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஆனால் நடந்து வந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நடந்து வந்தான், இப்போ நேற்று நடந்து வந்தான் அப்படின்னா அது இறந்த காலம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? இறந்த கால வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டு தானே? வருவான் அப்படின்னா எதிர்கால வினைமுற்று, வருகிறான் அப்படின்னா நிகழ்கால வினைமுற்று அப்படின்ட்டு நமக்கு தெரியும். சரி, ரைட். இப்போ நடந்து வந்தான் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, செய்து என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அப்படிங்கிறாங்க. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் நடந்து அப்படிங்கும்போது செய்து என்னும் வாய்ப்பாட்டு வடிவில் அமைந்துள்ளது. அப்போ இங்கே செய்து, அங்கேயும் நடந்து. கரெக்டு தானே? நடந்து செய்து. அப்போ இது செய்து என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். இதுதான் ஷார்ட்கட்டு. அதை எப்படின்னு பார்த்துக்கலாம். அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நடந்து வந்தானுங்கும் போது அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது செய்பு. இங்கே பாருங்கள், உன்கு பூ, இங்கேயும் பூ, இங்கேயும் பூ.
அப்போ இது செய்பு என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா தகவல் தான், ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ உண்குபு போனான் அப்படின்னா என்ன? உண்குபு அப்படின்னா உண்டு அப்படின்னு அர்த்தம். உண்டு போனான்னா என்ன? இறந்த கால வினையெச்சம் தான். இது எல்லாமே இறந்த கால வினையெச்சம் தான். ஆனால் உண்குபு அப்படின்னு வந்ததுன்னா அது செய்பு அப்படின்னு அர்த்தம். அதேமாரி தான் பெய்யா அப்படின்னா செய்யா, அவ்வளோதான். பெய்யா கொடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெய்து கொடுக்கும், பொழிந்து கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்ன வாய்ப்பாட்டு வினையெச்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம் அப்படின்ட்டு. எல்லாத்துக்குமே அந்த லாஸ்ட்டு லிங்க் ஆகும். செய்புனா உண்குபு, செய்யானா பெய்யானா செய்யா, புரியுதுங்களா? அந்த மாதிரி வரும். அதேமாரி பாருங்கள், செய்யு அப்படின்னா காணு, காணு மகிழ்ந்தானா கண்டு மகிழ்ந்தான். அது எப்படி உண்குபு மகிழ்ந்தானா உண்டு போனான், அந்த மாதிரி காணு அப்படின்னா கண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி செய்தென, இங்கே பாருங்கள் உண்டென, என அப்படின்னு முடியுதா? அப்போ இந்த என்ன வாய்ப்பாட்டு வினையச்சோம்? செய்தென அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உண்டென போனான், இது எவ்வகையான வினையச்சம் அப்படின்னு கேட்டு நமக்கு தெரியாத இந்த செய்யு வாய்ப்பாட்டு வினையச்சம், செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம், செய்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நாம் அந்த இடத்துல யோசிக்கணும். செய்தென என, அப்போ இந்த இது உண்டென அப்படின்னா செய்தென அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை இப்படி பார்த்தா அவங்க கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், செய்து, செய்பு, செய்யா, செய்யு, செய்தன, மொத்தம் 5 இருக்குது. எதுக்கு? இறந்த கால வினையச்ச வாய்ப்பாட்டுக்கு. இறந்த கால வினையச்ச வாய்ப்பாடு 5 இருக்குது. செய்து வாய்ப்பாடு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஊ அல்லது ஈன்னு முடியும். செய்பு பூ, இங்கேயும் பூ. செய்யா ஆ நெடில், நெடில் வரணும். செய்யூ, இங்கேயும் ஊ வருது, இங்கேயும் ஊ வருது. ஓகேங்களா? சில இது ஈஸியாக இருக்குல்ல. செய்தன அப்படின்னா என, அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான். இங்கே பாருங்கள், நடந்து, ஓடி, கண்டு. இது நம்ம வினைச்சொல் நமக்கு தெரியும். நம்ம இகரத்தில் முடியுதுன்னு நமக்கு தெரியும், உகரத்தில் முடியுதுன்னு தெரியும். ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் வந்து சங்க இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க? செய்து என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். உண்குபு, ஊ வந்திருக்கு, ஈ வந்திருக்கு. ஓகே, வினைச்சொல்லு தான். அப்போ இது உண்டு செய்து அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இதை என்ன சொல்லணும் நம்ம? செய்பு. செய்யா பெய்யா, நெடில் ஆ வந்திருக்கு. அப்போ இதையும் நோட் பண்ணிக்கணும். நெடிலா செய்யா பெய்யா வந்ததுன்னா செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் இறந்த கால வினையச்சம் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? உண்டன செய்தன அப்படின்ட்டு. இப்போ இறந்த காலத்தை பார்த்துட்டோமா? நிகழ்காலம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அதுக்கு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இங்கே நோட் பண்ணணும். இங்கே என்ன எழுத்து வந்திருக்கு? இங்கே எனன்னு வந்திருக்கு, இங்கே ஆ நெடில் வந்திருக்கு. அதே சமயம் வெறும் குறில் ஆ அப்படின்னு வந்ததுன்னா, வெறும் குறில் ஆ வந்தது அப்படின்னா அது நிகழ்கால வினையச்ச வாய்ப்பாட்டுக்கு வரும். எப்படின்னு பாருங்களேன். நடக்க வல்லன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்க என்ற செயல் நடந்து முடிந்து விடவில்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இனிமேல் நடக்கப் போவதையும் குறிக்காது, நடந்துட்டுருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதாவது நடக்க திறமை உடையவனாக இருக்கிறான். நடக்க வல்லன் என்ற தொடரின் பொருள் அவன் இப்போது நடப்பதற்கு திறமை உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதா அர்த்தம். அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதை என்னன்னு நம்ம சொல்லுவோம்? நிகழ்கால வினையச்ச வாய்ப்பாடு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஒன்றே ஒன்று தான். ஆ குறியில் வரணும். செய்ய அப்படின்னா ஆ குறியில் வரும். நடக்க, படிக்க, செய்ய. புரியுதுங்களா? செய்யா வந்தால் தான் அது இறந்த காலம், நான் குறியில் வந்தால் அது நிகழ்காலம். அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையாக மறுபடியும் இன்னொரு தடவை பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரிங்களா? அதை தான் வந்து அந்த புக்கில் இப்படி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி பார்க்கறதுனா கொஞ்சம் குழப்பம்ட்டு தான். இதற்குண்டான விளக்கத்தோடு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ எதிர்கால வினையச்ச வாய்ப்பாடு இன்னொன்று இருக்குல்ல, முக்காலத்தில். இதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். பாருங்கள், செய்யின், செய்ய, செய்யர், வான், பான், பாக்கு. அப்போ எதிர்கால வினையச்ச வாய்ப்பாடுக்கு நமக்கு ஷார்ட்கட்டு தெரியணும். எப்படி? இப்போ வரிர் கொள்ளும் அப்படின்னா முதல்ல ஷார்ட்கட்டை பார்த்துடலாம். இப்படி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், செய்யின், செய்ய, செய்யர், வான், பான், பாக்கு. அவ்வளோதான். வான், பான், பாக்குன்னு முடியணும்.
இய இயர் கா இய இயர் அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா வேங்கோல் வினைமுற்று, அந்த மாதிரி இய இய எர் இந்த இது வரணும். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு? எதிர்காலம், எதிர்கால வினையெச்சம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்போ பாருங்க, வரீர் கொள்ளும் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. வரீர் கொள்ளும் அப்படின்னா வந்தால் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்தால் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கும்போது எதிர்கால வினையெச்சம். ஆடிய தந்தான் அப்படின்னா ஆடுவதற்கு தந்தான் அப்படின்னு அர்த்தம். ஆடிய என்ற சொல் செய்ய என்னும் பல இலக்கண வாய்ப்பாட்டின் நொடியில் வந்து ஆடுவதற்கு தந்தான் என இனிமேல் நிகழப்போகும். ஆடுவதற்கு தந்தான் அப்படின்னா இனிமேல் நிகழப்போவது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ எதிர்காலம். புரியுதுங்களா? உண்ணியர் வருவான், அதாவது திங்கிறதுக்கு வருவான், உண்பதற்கு வருவான் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இது எதிர்காலம். வான்பான் பாக்கு, அதாவது கொல்வான் சென்றது. கொல்வான் அப்படின்னா கொல்லுதற்கு கொல்லப்போகிறான் அப்படின்னா இனிமேல் கொல்லப்போகிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது எதிர்காலம். தின்பான் புகுந்தது, இனிமேல் திங்க போகிறான் அப்படிங்கிறது இது எதிர்காலம். செய்பாக்கு வந்தான் அப்படின்னா இனிமேல் செய்ய போகிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுவும் வந்து எதிர்காலம். இப்போ எதிர்காலம் அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். கரெக்டு தானே? அப்போ அதனுடைய அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா வானு பானு பாக்கு இப்படி வரும். இது எதிர்கால வினையெச்சம். இன்னொன்று என்ன? இய இய இங்கே என்ன வந்திருக்கு? வரின். செய்யின் அப்படின்னா வரின், இன்னுனா இன்னு. அப்போ இந்த 6 ஷார்ட்கட்டையும் 6 இதையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வான்பான் பார்க்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இயர் கூட தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்னு ஆள் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதாவது வரின் அப்படின்னா வந்தால் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த 6 என்னது? ஆக்சுவலாக எதிர்கால வினையெச்ச வாய்ப்பாடு. ப்ளீஸ் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க, அதை காட்டும்போது உங்களுக்கு புரியும். அப்போ வாக்கியத்தில் ஒரு எச்சச்சொல் இன்னு இய இயர் வான்பான் பாக்கு என முடிந்தால் கண்ணை மூடிக்கொண்டு அது எதிர்கால வினையெச்சம் என்று ஆன்சர் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? சரி, ரைட். இதை தான் வந்து உங்களுக்கு பிக்சராக கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, செய்து செய்யு செய்யா செய்யு செய்தன இறந்த காலம். ஓகேங்களா? அதுக்கு என்ன வருது? கண்டு உண்குபு பெய்யா காணு உண்டன. புரியுதுங்களா? அது எக்ஸாம்பிள். நிகழ்காலத்துக்கு ஒன்றே ஒன்று தான், ஆ மட்டும் முடியணும், அது செய்ய, அவ்வளோதான். அதேமாரி இங்கே என்னது? இதெல்லாம் வந்து எதிர்காலம். அப்போ இந்த வினையெச்ச வாய்ப்பாடுகள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது பெட்ரு. எப்படி வினையெச்ச அந்த அடிப்படையில் வர்றதுனால நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? சரி, ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், மழை பெய்ய நெல் விளைந்தது இப்படி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பெய்ய அப்படின்ட்டு இருக்குது. இந்த இடத்துல மழை பெய்ய நெல் விளைந்ததுன்னா நீங்கள் எந்த அர்த்தத்தில் எடுத்துவீங்க? மழை பெய்ய அப்படின்னா மழை பெய்ததால் நெல் விளைந்தது அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். அப்போ அது இறந்த காலம். சூரியன் உதிக்க சாத்தன் வந்தான், சூரியன் உதிச்சுட்ருக்கும்போதே சாத்தன் வந்தான் அப்படிங்கும்போது அது நிகழ்காலம். நெல் விளைய, நெல் இனிமேல் விளைய மழை பெய்தது அப்படின்னு வரும். அப்படி தானே? விளைய என்பது விளையும்படி, நெல் விளையும்படி மழை பெய்தது. அப்போ இது எதிர்காலம். அப்போ இந்த வாக்கியங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நிகழ்காலமாக, இறந்த காலமாக, எதிர்காலமாக அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்த ஒரு பாக்ஸ் ஐட்டம் தான் இது. சரி, ரைட். இப்போ இது வந்து இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது எந்த பொருளில் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இறந்த காலம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு காரணத்தோடு தான் வரும். இப்போ மழை பெய்ய நெல் விளைந்தது அப்படிங்கிற சொல்லில் பார்த்திங்கன்னா மழை பெய்து முடிந்து விட்டது. அந்த காரணம் வந்து முன்னாடியே முடிஞ்சிச்சு. நெல் விளைந்து நிற்பதற்கு முன்னாடியே மழை பெய்து முடிந்து விட்டது. எனவே இங்கு பெய்ய என்பது நெல் விளைந்ததற்கு காரணமாக அமைந்திருப்பதால் இது இறந்த கால பொருள். உடனிகழ்ச்சி பொருள்னால் அப்பயே நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான். சூரியன் உதிக்க சாத்தன் வந்தான் அப்படின்னா அப்பயே நடந்துகிட்ருக்கு. அப்போ அது உடனிகழ்ச்சி பொருளில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா?
இன்னொரு பொருள் என்ன? காரிய பொருள். அது எதிர்கால பொருள். அதாவது இனிமேல் நடக்கிறதுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால எதிர்கால நோக்கத்தை குறிப்பதால் இது எதிர்காலத்தை உணர்த்தும். வேற ஒன்றும் இல்லை. அதாவது மழை பெய்யும் போது நெல் வந்து விளையலை. மழை பெய்வதன் காரியமாக அதன் விளைவாக, காரியம்னா என்ன? பொறுப்பு, நோக்கம், அதன் விளைவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதன் விளைவாகத்தான் நெல் விளையும். அப்படிங்கும்போது அதை என்ன நம்ம சொல்லணும்? காரிய பொருள், நோக்கப்பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்குண்டான விளக்கத்தை தான் நான் வந்து நீங்கள் பிடிஎஃபாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? சரி. இப்போ பாருங்கள், இந்த இறந்த காலம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்குண்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ முருகன் நடந்துன்னு என்னது? செய்து. பொன்னன் உண்குபு அப்படின்னா என்னது? செய்பு. பெய்யா செய்யா. காணு செய்யு. இங்கிவு. அப்புறம் புலி கொல்வான் அழைப்பான் பாக்கு. வான் பான் பாக்கு வந்து என்னது? எதிர்காலம். புரியுதுங்களா? அப்போ இதில் வந்து எது வந்து வாய்ப்பாடு இல்லை எது வந்து விகுதி அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியணும். காணூனா இந்த வாய்ப்பாடு, பெய்யானா இந்த வாய்ப்பாடு அப்படின்ட்டு அதைத்தான் வந்து விளக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தது தான். இந்த வேறு, இல்லை, உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பொதுவான குறிப்பு வினை அப்படின்ட்டு யார் அப்படிங்கிற வினாச்சொல்லும் பொதுவானது தான், வினைமுற்று. எவன் அப்படிங்கிற கேள்வியும் வந்து பொதுவானது தான். அதாவது ஐம்பாடுக்கும் மூவிடத்துக்கும். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. இந்த மொத்தம் 5 சொற்களும் தெரிஞ்சுக்கோங்க. யார் என்னும் குறிப்பு வினைமுற்று. இங்கே பாருங்கள், அவன் யார், அவள் யார், அவர் யார். இந்த யார் என்ற குறிப்பு வினைமுற்று வினாப்பொருளில் உயர்திணையில் படற்கை ஆண்பால், பெண்பால், பலர்பால் என 3 இடத்தும் வந்தது. வினாப்பொருளை தருகிற யார் என்ற குறிப்பு வினைமுற்று உயர்திணை படற்கையில் 3 பால்களுக்கும் பொதுவாய் வரும். ஆமாம், அதாவது படற்கையில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் இந்த 3க்கு மட்டும்தான் வரும். அவன் எது அப்படின்லாம் வராது. அப்போ இது தெரிஞ்சுக்கணும். யார் என்னும் வினைமுற்று வந்து படற்கையில் முப்பாலுக்கு உண்டானது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று பாருங்கள், நான் யார், நீ யார் என தன்மை முன்னிலைகளிலும் வருதலும் புதியன புகுதலாம் அப்படின்ட்டு. அதாவது தன்மையிலையும் இந்த யார் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நான் யார்னு வரும், நீ யார்னு வரும். கரெக்டு தானே? அதேமாரி அவன் யார், அவள் யார் மொத்தம் 5 இடத்துல வருது. தன்மையில் 2 இடம், இது தன்மையில் 1, முன்னிலையில் 1, படற்கையில் 3 இடம், மொத்தம் 5 இடத்துல எந்த எழுத்து வருது? இந்த குறிப்பு வினைமுற்று வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னொன்று நாம் நோட் பண்ண வேண்டியது, யார் என்பதன் மறு வந்து ஆர் அப்படிங்கிறது. யாரோட மறு அப்படின்னா 6 அப்படிங்கிறது சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த எவன் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போ அது எவன், அவை எவன். எவன் என்ற குறிப்பு வினைமுற்று அஃறிணை படற்கையில் ஒன்றன் பாலுக்கும் பலவின் பாலுக்கும் பொதுவாக வந்தது. அது எவன்னா எது அப்படிங்கிற மீனிங்கில் கொடுக்குறாங்களாட்டுங்குது. அப்போ மீதி 2 இருக்குல்ல, ஒன்றன் பால், பலவின் பால், அந்த இதுக்கு வந்து எவன் அப்படிங்கிறது வந்து இந்த குறிப்பு வினைமுற்று பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இது வந்து எல்லாம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் தான், இதை சார்ந்து வந்ததுனால இப்போ இதை சார்ந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்னு இந்த வினைச்சொல்லை கொண்டு வர்ற டாப்பிக்கை வச்சு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அது எந்த பேசிக் அடிப்படையில் வேணால் கேட்பாங்க. வாய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை கூறு அப்படின்னா என்னது? வந்து. இந்த நாளில் இது வரும், வந்து வேணால் ஊட முடியுது, அதனால தான் அது வினைச்சொல் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். வினையச்சம். கரெக்டு தானே? இதே வினைமுற்று கேட்டாங்கன்னா என்ன வரும்? வந்தான் அப்படிங்கிறதா வினைமுற்று. வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்று அப்படின்ட்டு போன்னு சொல்லியிருக்காங்க. வினைமுற்று கேட்குறாங்க. வினைமுற்று என்ன வரும்? போனான் அப்படின்னு தான் வரணும். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. அப்போ வினைமுற்று இந்த கான்செப்டில் இப்படி வரும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வளர்த்தார் அப்படிங்கிறது. சீதையை கண்டேன் அப்படின்னு ஒரு வாகி கொடுத்துட்டு இந்த தொடர் என்ன தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து கண்டேன் சீதையை அப்படிங்கிறத முற்றெச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை, கண்டேன் வந்தான் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா முற்றெச்சம்னு சொல்லலாம். இங்கே வந்து வினைமுற்று தொடர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா
முற்று பெற்றுச்சு. இல்லை முற்று வினைத்தொடர் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதுவும் கரெக்டு தான். வினைமுற்றுன்னு கொடுக்கலாம், இல்லை முற்று வினை அப்படின்னு கொடுக்கலாம். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது நிகழ்கால வினைமுற்று அப்படின்னா நமக்கு அந்த கிறுக்கின்று ஆணின்று வந்துருக்குதான்னு பார்த்து சூஸ் பண்ணிடலாம். பழுக்கின்றது. நட என்னும் மேற்சொல்லின் வினை முற்று கேட்குறாங்க. அப்போ நடந்தான். நடந்து வந்து வினைச்சொல். நடந்த அப்படிங்கிறது பெயர்ச்சொல். நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். இது எவ்வகையான எச்சம்? அப்போ நமக்கு தெரியணும். எச்சம் கொடுத்துட்டாங்க. பெயரெச்சமாக வினையெச்சமாங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் அப்படின்னா வாழ்ந்தான் எப்படி வாழ்ந்தான்? நோயின்றி வாழ்ந்தான். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு வினை எச்சம். என்ன வினை எச்சம்? குறிப்பு வினை எச்சம். புரியுதுங்களா? தேடு அதனுடைய வினைமுற்று தேடினார். தேடிய பெயரெச்சமாயிடும், தேடி வந்து வினையெச்சமாயிடும். தேடினார் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. தேடுதல் தொழிற்பெயராயிடும். ஓடு வினை எச்ச சொல்லு கேட்குறாங்க. ஓடி அப்படி வினை எச்ச சொல்லுன்னா என்னது? எச்ச சொல்லாக இருக்கணும். அப்போ ஓடி. ஓடினான்னா முழுமை அடைஞ்சிருச்சு. ஓடுதல் முழுமை அடைஞ்சிருச்சு. ஓடிய அப்படிங்கும்போது அது வந்து பெயரெச்சம் ஆகிடும். அவன் வினையச்ச சொல்லு தான் கேட்குறாங்க. அப்படி நம்ம கெஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் தான். நாவினுக்கு அரசர் கேளா. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து டாபிக் பார்த்தோம். இப்போ நான் அந்த எக்ஸ்ட்ரா தகவல் கொண்டு வந்தது இந்த ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு தான். அதாவது இச்சொற்றொடருடைய கோடிட்ட சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாம் காமனாக வந்து கேளா அப்படின்னா நாம் என்ன யோசிப்போம்? டக்குன்னு கேளா அப்படின்னா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கேளாத அப்படின்னா எதிர்மறை பெயரெச்சம். அப்போ இங்கே கேளான்னு வந்திருக்கு. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தான் ஆன்சர் அப்படின்ட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனால் ஆன்சர் வந்து செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். இது ஏன் இப்போ நம்ம பார்த்தோன்னே நம்ம இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேணா வந்து ஆ அப்படின்னு முடிஞ்சிருக்கு, அதனால் செய்யா அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஆனால் அர்த்தம் தெரியணும். இல்லை நாவினுக்கு அரசர் கேளா அப்படின்னா கேளாத அப்படின்னு அர்த்தம் இல்லை, கேட்டு அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். அப்போ வந்து கேளாத அப்படின்னு வந்ததுன்னா வேணால் ஈறுகட்டதுன்னு பேர் பெயரெச்சம். இங்கே கேட்டு அப்படிங்கிற கேளா என்ற எதிர்மறை பொருளில் வரவில்லை, கேட்டு என்னும் உடன்பாட்டு பொருளில் வந்துள்ளது. அதனால் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். ஓகேங்களா? இலக்கண விதி விடையச்சல் முடியும் வசிவித்த தொல்காப்பியர்கள் இந்த வகையில் ஆ என்னும் நடிலோசையோடு முடிந்து கேட்டு என்னும் இறந்த கால. கேட்டு அப்படின்னா இறந்த காலம் தானே வரும். கேட்டு போனால் கேட்டுட்டு வந்தார் அப்படின்னா அது இறந்த காலம் தானே வரும். அப்போ இறந்த கால வினையெச்ச பொருளை தருவதால் இது செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது கொஞ்சம் கவனமாக நாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்ச பொதுவாகவே வந்து இன்னொரு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, அதாவது அந்த எழுத்துக்கு அப்புறம் இப்பு சேர்ந்து வல்லின எழுத்து மிகுந்து இன்னொரு சொல் வந்துடும் பொதுவாகவே. அதை வச்சு நம்ம ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதாவது இந்த ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேஜில் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் நம்ம வினைச்சொல்லோட வகைகளை பார்த்தோம். வினைச்சொல்லோட என்ன டாபிக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் வினைச்சொல்ல சில அகராதிகளில் வந்து சில சொற்கள் இருக்குது. இந்த சொற்களில் வந்து நான் இன்னொரு வீடியோ பதிவில் தனியாக கொடுக்குறேன், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், அக்குதல், அகழ்தல், அகற்றுதல், அகைத்தல், அசங்குதல், அடர்தல் அப்படின்ட்டு புத்தகத்தில் இல்லாத அகராதியில் இருக்கிற சில வினைச்சொற்கள் இருக்குது. நிறையா இருக்குது. நான் சில சொற்களை மட்டும் கொண்டு வந்திருக்கேன். அப்போ அக்குதல் அப்படின்னா அப்போ நம்ம இந்த மாதிரி இடத்துல வந்து நாமளே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அக்குதல் அப்படின்னா சுருங்குதல், அக்குதல் அப்படின்னு நாம் தான் தெரிஞ்சுக்கணும். சிறுத்தல், அளவில் சிறுத்தல், கூர்மையாகுதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இல்லை அக்காமை செல்வதற்கு அப்படின்னா அக்கேனம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஆயுத எழுத்து மாத்திரை சுருங்குவதை ஆயுத குறுக்கும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அக்குதல் அப்படின்னாவே சுருங்குதல். அகழ்தல், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அப்படின்னு நம்ம குறள் படிச்சிருக்கோம். அப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல்னால் நம்ம யோசிக்கணும். அப்போ நிலத்தை தோண்டுதல் அப்படிங்கிற ஒரு பொருள். அகற்றுதல் நம்ம ஈஸியாக பண்ணுவோம், தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நீக்குதல்னு அர்த்தம், தள்ளி வைக்கிறதுங்கிற அர்த்தம், தனித்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது அகராதியில் வர வினைச்சொற்கள். ஓகேங்களா? அகைத்தல் அப்படின்னா அடித்தல் அப்படின்னு அர்த்தம், துன்புறுத்துதல் அப்படின்னு அர்த்தம், இல்லை செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அசங்குதல், அசையாமல் அசைதல், இலகுதல், இந்த அர்த்தம்லாம் வந்து
அசங்குதலுக்கு உண்டான விளக்கம். அடர்தல், இடைவெளியின்றி நெருங்குதல். அடர்ந்து போகிறாயா அப்படின்னா இடைவெளியின்றி நெருங்கி போகிறான். செறிவாக இருத்தல் அப்படிங்கிறது அர்த்தம். செறிவானா என்னது? நிறைஞ்ச காடு, அதானே அந்த அர்த்தம். அடுதல், அடுப்பு வச்சுக்கோங்க. அடுப்புனா சூடு, அப்போ அடுதல் சூடு. சமைத்தல், அடுப்புனாவே சமைக்கிறது, சுடுதல், இந்த அர்த்தம் வரும். அப்போ அடுமனை, சமையலறை, அடுதொழில், இது எல்லாமே அடுப்புக்கு உண்டானது, அடுதல். அவ்வளோதான். ஆக மொத்தம் இந்த அகராதியில் இருக்கிற இந்த வினை சொற்கள் பார்த்திங்கன்னா இந்த தல் 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 தொழிற்பெயர் விகுதி பெற்று தான் மேக்சிமம் முடியும். அப்போ அதுக்கு முன்னாடி வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் எங்கேருந்து வந்தால் அவுட் சோர்ஸ் தான். ஆக்சுவலாக இது தெரிஞ்சுக்கோங்கிறதுக்கோசரம் கொண்டு வந்தது தான். ஆனால் நாம் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் முழுசாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். வினைச்சொல்னா என்ன, அதனுடைய வகை என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கோசரம் தான். இப்போ இதெல்லாம் இருக்குங்களா? இப்போ இதை வந்து கொஸ்டினாக கொண்டு வந்தால் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அக்குதல் என்னும் வினைச்சொல்லின் சரியான பொருள் என்ன? அக்குதல் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம்? சுருங்குதல், சிறுத்தல் அப்படின்ட்டு. அப்போ ஆப்ஷன் பி. இந்த அசைத்தல், சமுத்தல்னா என்ன வரும்? ஆக்சுவலாக நாமளே இப்போ சொல்லலாம் அடுப்பு, அப்போ அடுதல். தோண்டுதல், அகழ்வாரை தாங்கும், அப்போ அகழ்தல். இப்படி தான் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். பொறுத்துக பார்த்துடலாங்களா? பாருங்கள், அகல் அப்படின்னா அகழ்வாரை தாங்கும், தோண்டுதல். அகைத்தல், அகைத்தலுக்கு என்ன வரும்? அடர்தல் அப்படின்னா அடர்ந்து போகிறது, நெருங்குதல், இது வரும். அடுதல், அடுதல்னா சமைத்தல், இது வரும். அப்போ அடர்தல்னா அடித்தல். அடர்தல் பார்த்துடலாங்களா? நானே இப்போ தான் பார்க்குறேன். இடைவெளியின்றி நெருங்குதல். அடர்தல்னா இடைவெளியின்றி நெருங்குதல். அடர்தல் அப்படின்னா நெருங்குதல். அகைத்தல் அப்படின்னா அடித்தல். அகைத்தல்னா தான் அடித்தல். ஓகேங்களா? அப்போ 2 அகைத்தல், அடித்தல் 1, 2 1 2 1 ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அசங்குதல், இதுக்கு சரியான பொருள் விளக்கும் தொடரை காண்க அப்படிங்கிறாங்க. அசங்குதல்னு என்னது? அசைகிறது. அப்போ மரத்தின் கிளைகள் காற்றில் அசைந்தன, அதுதான். சமையற்கார உணவுனா அடுதல் வரும். கரெக்டு தானே? தோட்டத்தில் குழி தோண்டினர்னா அகழ்தல். துன்பத்தை வாழ்வில் இருந்து நீக்கினான், நீக்குதலுக்கு என்ன வந்தது? ஒரு இடத்தை விட்டு நீக்குதல், அகற்றுதல். அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அகற்றுதல். எங்கே அதை காணும்? இதுக்கு வந்து அகற்றுதல். இப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது, அகற்றுதல் என்ற வினைச்சொல்லிற்கு பொருந்தாத பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ அகற்றுதல்னால் இப்போ தான் நம்ம பார்த்தோம், நீக்குதல், தனித்தல், தள்ளி வைத்தல், கூறாதல் வராது. அப்போ இதுதான் வந்து பொருந்தாத பொருள். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய இருக்குது. அதுக்கு தனியாக வந்து தனியாக வீடியோ பதிவு ஒன்று தரேன். ஆனால் வந்து இந்த வினைச்சொல் அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே அது வேர்ச்சொல் அடிப்படையில் கேட்கலாம், இல்லை வினைச்சொல் அடிப்படையில் கேட்கலாம், வினைமுற்று அடிப்படையில் கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். இதே வந்து அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா இந்த 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட்டு வினைச்சொல் மட்டும்தான். அப்போ 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அப்படின்னு இருக்குது. வினைச்சொல்லில் பெயர் ஒன்று இருக்குது, வினை ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோ பதிவில் புக்கில் இருக்கிற தகவலோடு நான் கொண்டு வரேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷ்ணபாகடேருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.